வணக்கம். இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கதம்ப மஞ்சரி என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஒரு கதையும் கூறுகிறேன். என்னுடைய கருத்துக்களையும் சொல்ல நான் விழைகிறேன். பிடித்திருந்தால் ரசியுங்கள், பின்பற்றுங்கள், கேளுங்கள். பொதுவாக அனைத்து மொழிகளுமே உலகத்தில் மக்களால் பேசப்படுகிறது. அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் அவர்கள் தமது கருத்துக்களை மொழியின் மூலமாக பிறருக்கு சொல்கிறார்கள். அதில் இந்தியாவில் உள்ள சமஸ்கிருதம் என்ற மொழியும் மிகவும் புலமை வாய்ந்தது, புராதனம் வாய்ந்தது. அந்த மொழியிலும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு புலமை உண்டு என்பதும், அந்த மொழி தெய்வீக மொழி என்பதும் உங்களுக்கு தெரியும். அதன் மூலம் துர்ச்சக்திகளும் விலகும் என்று சமஸ்கிருத ஸ்லோகங்கள் கூறுகின்றன. இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த கதையை கூறுகிறேன். துர்ச்சக்திகள் விலகும் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் போஜராஜன் தான் நிர்மாணித்த ஒரு மாளிகையில் குடிபுக எண்ணினான். அதில் ஒரு பேய் இருப்பதை அறிந்து அதை ஓட்ட பல மாந்திரீர்களை வரவழைத்து ஓட்டிட முயற்சித்து அவர்களால் முடியாமல் அந்த பேய்க்கே அவர்கள் இரையாகி மாண்டார்களாம். இதனால் கவலையடைந்த அரசன் கவி காளிதாசரை அழைத்து ஆலோசித்த உடனே காளிதாசன் கூறினார், கவலைப்படாதே மன்னா, நானே அந்த துர்ச்சக்திகளை, அதாவது பேயை பிசாசை ஓட்டுகிறேன் என்று கூறினான். காளிதாசன் அந்த மாளிகைக்கு சென்று புவனேஸ்வரி தேவியை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அந்த பேய் கிளந்தெழுந்து காளிதாசன் முன்னர் வந்துட்டு உலகம் துவிதம் என கருத்துள்ள இந்த ஸ்லோகத்தை சொல்லியது, இந்த வாக்கியத்தை சொல்லியது. சர்வஸ்ய தவே என்ற வாக்கியத்தை கூறியது. உடனே அதற்கு காளிதாசன் செல்வம், வறுமை ஆகியவற்றிற்கு நற்புத்தி துர்ப்புத்தியே ஏதுவாகும் என்ற கருத்துள்ள இந்த வார்த்தைகளை கூறினான். சுமதிருமதி சமபதா பக்திஹேது என்னும் ஸ்லோகத்தை சொன்னான். அது கேட்ட பேய் போய்விட்டு 2ஆம் சாமத்தில் திரும்பி வந்து விருத்தனும் ஆடவனும் என்னும் கருத்துள்ள ஒரு வாக்கியத்தை கூறியது. விருத்தன் என்றால் யார்? வயதானவன். அது கேட்ட காளிதாசன், இளம்பெண்கள் ஆடவருடைய சேர்க்கையால் விருத்தரை நீக்குகின்றனர். விருத்தம்னா என்ன? வயதானதை நீக்குகின்றனர் என்னும் கருத்து செறிந்த இந்த வாக்கியத்தை கூறினான். ஹச பரிச யாத்யஜ்ஜ தேகாமி ரூபா என்ற வாக்கியத்தை கூறினான். உடனே அந்த பேய் போய் மறைந்தது. 3ஆம் ஜாமம் தோன்றி ஏககோத்திரே என்றது. அதற்கு காளிதாசன், ஒரு குலத்தில் பிறந்தவன் என்பான், அந்த குலமனத்தையும் காப்பவனே என்னும் பொருள் கொண்ட பிரவதி பூமான்ய குடும்பம் பவதி என்ற வாசகத்தை கூற பைசாசம் மறைந்தது, பேய் மறைந்தது. அப்பால் திரும்பவும் 4ஆம் சாமம் அந்த பேய் திரும்பி வந்து ஸ்ரீபும்ச என்று கூற, அதற்கு காளிதாசன், ஒரு ஸ்திரீ புருஷனைப் போல சகல அதிகாரம் கொண்டவளானால் வீடு நசிக்கும் என்ற கருத்தடங்கிய இந்த வாக்கியத்தை கூறியது. பிரபத்யாதா தர்த்திய ஹகம் நஷ்டம் என்று கூறினான். இவ்வளவிலே பைசாசம் இவனை வெல்வது அரிது என சிந்தித்து சந்தோஷித்து, பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டுமென் என்று கேளு என்று காளிதாசனை பார்த்து அந்த பைசாசம், அதாவது பிசாசு கூறியது. அதற்கு காளிதாசன், அன்னையே, நீர் இவ்விடம் விட்டு அகல்வதே எனக்கு தரும் வரமாகும் என்று சொல்ல, நன்று என கூறி அங்கிருந்து அகன்று போனது. இதிலிருந்து புலமை இருந்தால் பிசாசை கூட வெல்லலாம் என்றும், அஞ்சுதலின்றி செயலாற்ற வேண்டும் என்றும், உலகு பழித்தது ஒழிக்க வேண்டும் என்று, நண்பருக்கு உதவுதல் அவசியம் என்ற பல கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, புலமை வேண்டும்,
அஞ்சக்கூடாது, உலகில் பழித்ததை ஒழிக்க வேண்டும், நண்பனுக்கு உதவ வேண்டும் என்ற கருத்துக்களோடு இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம்.